செம்மணியில் அதிகரிக்கும் மனித எச்சங்கள் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 40 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தந்திருக்கிறது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியினுடைய நேற்றைய அகழ்வு பணியின் பொழுது மேலதிகமாக 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதில் 2 எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் எனவும் அவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் 2ஆம் கட்டம் நேற்று 8வது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 34 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிகமாக 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 2 எலும்புக்கூடுகள் குழந்தைகளோடதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. செம்மணி சிந்துபாத்தி 7ஆம் நாள் அகழ்வு பணிகளின் பொழுது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 33 எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்யப்பட்டு துப்புரவுகள் செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுகிறது. இவை எலும்பு தொகுதிகளில் புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதாகவும் செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் வரை 30 முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு 4 முழுமையான குழப்பகரமான நிலையில் அல்லது கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி இதனோடு இணைந்த செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. செம்மணிய மனித புதைக்குழி தடயங்களை அளிக்க சதியா வீரவன்சருடைய கருத்து குறித்து ஸ்ரீதரன் எம்பி சந்தேகம் என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் இதன் பொழுது தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக விமல் வீரவன்சருடைய கருத்து குறித்து விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகிறது என்பதுடன் தடயங்களும் அளிக்கப்பட போகிறது என்பதற்கான வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தியை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் இதுவரை 38 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே எலும்புக்கூடுகள் சிறுவர் விளையாடுகின்ற பொம்மைகள் பாடசாலை புத்தகப்பைகள் என இதனை அடையாளப்படுத்துகிறது. எனவே விமல் வீரவன்ச போன்றவர்களுடைய கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகிறது, தடயம் அளிக்கப்பட போகிறது என்பதன் வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இலங்கையில் உள்ள இராணுவத்தினர் புத்தகப்பைகளையும் விளையாட்டு பொம்மைகளையும் கொண்டு தெரிந்தவர்கள் என்ற கேள்வியும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே இராணுவத்தினுடைய உடல்கள் தான் எலும்புக்கூடுகள் தான் என திசை திருப்ப நினைப்பதும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் கூட இதனை வேறு திசைகளுக்கு கொண்டு செல்ல முனைகிறார்களே தவிர உண்மையை கண்டறிந்து வெளியில் கொண்டு வரும் எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதனுடைய விடயத்தும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் இன்றைய தின பத்திரிகையின் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.